தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ பத்தினா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்கள்ல காலியாக உள்ள ஒரு 127 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு districts.ecourse.gov.in/காஞ்சிபுரம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டேப் இருக்கும். அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் மே 2019 ஒரு லிங்க் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பாத்தீங்கன்னா 32 பேஜஸ் இருக்கு. இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க கூடுதல் தகவல்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி முழுமையா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 5 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு டிகிரி அல்லது பிஎஸ்சி அல்லது பிஏ அல்லது பிகாம் டிகிரியை முடிச்சுட்டு கூடவே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா அதுக்கான சம்பள விகிதம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எந்தெந்த காஸ்டுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு ஜாப் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அந்த தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட் ஜாப் பாத்தீங்கன்னா முழுக்க டெம்பரரி போஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா நகல் பரிசோதகர். இதுக்கு பாத்தீங்கன்னா 5 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்கேல் ஆஃப் அதுக்கப்புறம் கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர். இதுக்கு பாத்தீங்கன்னா 9 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா சம்பள விகிதம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்டுக்கு எவ்வளவு ஜாப்ஸ் இருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர். இதுக்கு பாத்தீங்கன்னா 18 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா சம்பள விகிதம் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு கூடவே பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுல வந்து 2 வருஷத்துக்கு குறையாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா டிரைவர். இதுக்கு பாத்தீங்கன்னா 2 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைந்தது 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் அதுக்கப்புறம் என்னென்ன கேஸ்டுக்கு எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து கீழே கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா 51 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மசால்சி. இதுக்கு பாத்தீங்கன்னா 10 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா வாட்ச்மேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 20 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியும் பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டுமே தான் இதுக்கு அப்ளை பண்ண தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஸ்வீப்பர். இதுக்கு பாத்தீங்கன்னா 10 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியும் பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் கேட்டகரி பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர். இதுக்கு பாத்தீங்கன்னா 6 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஸ்கேல் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வயது வரம்பு டீடைல்ஸ் கேஸ்ட் வைஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்கன்றத பொறுத்து ரிட்டன் எக்ஸாமா அல்லது வந்து இன்டர்வியூன்றத நிர்வாகம் வந்து முடிவு பண்ணி கேண்டிடேட்ஸுக்கு வந்து பின்னர் வந்து தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் போஸ்ட் வந்து முழுக்க டெம்பரரி தான். அவங்க எந்த நேரத்திலும் வந்து பணியில இருந்து எக்காரணத்தை கொண்டு நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 31/5/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமா வந்து முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் செங்கல்பட்டு 603/001 காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு வந்து 31/5/2019 நீங்க வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்ல தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ற அப்ளிகேஷன் மேல வந்து நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, எந்த வகுப்பு, ஏதாவது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் என்பதை வந்து தெளிவா வந்து எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு அப்ளை பண்ணா அதுக்கான செப்பரேட் அப்ளிகேஷன் தான் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க தனித்தனியா தான் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்க சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ற போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ற போஸ்ட்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷனை நீங்க அனுப்புனா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன்ல ரீசெண்டா எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டிட்டு அதுல வந்து உங்க செல்ஃப் அட்டஸ்ட், அதாவது நீங்க சுய சான்றொப்பமிட்ட உங்க சிக்னேச்சர் வந்து அதுல போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நான் வீடியோக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன், இதனோட நோட்டிபிகேஷன்ல கீழே கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாம் என்னென்ன நீங்க பண்ணணும், என்னென்ன சர்டிபிகேட்ஸ் நீங்க இணைக்கணும் எல்லாமே வந்து தமிழ்லயே கொடுத்துருக்காங்க. நீங்க பொறுமையா டவுன்லோட் பண்ணி மற்ற தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. மேலும் இந்த எக்ஸாம்ஸுக்கான எல்லா அப்டேட்ஸுமே பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட், அதாவது districts.ecourse.gov.in/காஞ்சிபுரம் இந்த வெப்சைட்ல தான் எல்லா அப்டேட்ஸ் வந்து அப்லோட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்து நீங்க ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அப்ளிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2 பேஜஸ் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபார்ம்ல இருக்க அதே ஃபார்மேட்ல வந்து நீங்க தட்டச்சு பண்ணாத டைப் பண்ணி உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ரைட் சைட் டாப் கார்னர்ல இருக்கு, அங்க நீங்க ஒட்டிட்டு உங்க சிக்னேச்சரை வந்து நீங்க மேல போட வேண்டியது இருக்கு. அதை முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. திரும்பவும் சொல்றேன், ஃபில் பண்ண உங்க அப்ளிகேஷன்ஸ் கூட எல்லா என்க்ளோசர்ஸ் நீங்க வந்து இணைத்து 31/5/2019 அந்த தேதிக்குள்ள வந்து நான் ஆல்ரெடி சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமா உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க சென்ட் பண்ணிடுங்க. உங்க அப்ளிகேஷன்ஸை நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த தகவல்கள், அதாவது இந்த நோட்டிபிகேஷன் பேஜோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு முறைக்கு 2 முறை எல்லாத்தையும் தெளிவா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன்ஸை நீங்க ஃபில் பண்ணுங்க. தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும் வந்து இதுக்கான நோட்டிபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மேட் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவைப்படுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம சேனல்ல வர இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.